எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம், நமஸ்தே. நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதில் பெருமிதம் கொள்வோம். நான் ஃபாத்திமா பேகம். அன்பான சகோதர சகோதரிகளே, நன்மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இறைவனின் அருளால் நாம் அனைவரும் நலமாக இருப்போம். ஆமீன். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன தெரியுமா? இந்த ஹிஜாபை பற்றி தான் பேச போறேன். இந்த ஹிஜாப் மறுபடியும் ஒரு பிரச்சனை கொண்டு வந்திருக்கு. ஏன் பிரச்சனை இந்த ஹிஜாப் கொண்டு வந்துச்சு, இது யார் மூலமா வந்துச்சு, எப்படி வந்துச்சு, அதை பற்றி நான் இப்போ கொஞ்சம் சொல்ல போகிறேன். இப்போ அனஸ் இப்னு பஷீர் ஒரு பிள்ளை யூடியூபராக இருக்கு. அந்த பிள்ளை வீடியோ போட்டிருக்கு. எப்படி வீடியோ போட்டிருக்குன்னா, ஹிஜாப் ஒரு சில இந்து பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்க. விரும்பினவங்க வாங்கி அதை போடுறாங்க, விரும்பாதவங்க போயிடுறாங்க. இதுதான் அந்த வீடியோவில் இருக்கு. இது தப்பு. நீங்கள் இந்த மாதிரி ஹிஜாபை கொடுத்து கட்டாயம் மதமாற்றம் பண்ணுறீங்க அப்படின்னு இப்போ ஆளாளு குரல் கொடுக்குறாங்க. ஒரு ஹிஜாப் போடுறதால எப்படி மதம் மாற முடியும்? நல்லா சொல்லுங்க பார்ப்போம். ஒரு இஸ்லாம் மார்க்கம்ங்கிறது ரொம்ப இனிமையான மார்க்கம், எளிமையான மார்க்கம். இதை பற்றி நிறைய படிக்கணும், நிறைய தெரியணும், நிறைய புரிதல்கள் இருக்கணும். இப்படி எண்ணற்ற விஷயங்கள் நிறைய இருக்கு. இத்தனை விஷயங்கள் தெரிந்தால் மட்டுமே ஒரு மனிதன் இஸ்லாம் மார்க்கத்துக்குள் வர முடியும். ஒரு ஹிஜாப் போடுறதால நிச்சயமா யாராலையும் வர முடியாது. ஹிஜாப்ங்கிறது ஒரு உடை. ஒருத்தருக்கும் ஒரு அடையாளம் இருக்குல்ல. சிங்கக்கரவை என்ன பண்றாங்க, அவங்க தலைக்கு மேலே தொப்பி வச்சுக்கிறாங்க. இப்போ இன்னும் ஏகப்பட சொல்லிட்டே போகணும். ஒரு பொட்டு கூட வைப்பாங்க, அவங்க அடையாளத்தை காட்டிக்கிறாங்க. யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி பொட்டு வச்சாலும் இவங்க இன்னவங்க அப்படின்னு ஈஸியா சொல்லிடலாம். அப்படி ஒவ்வொருவரும் அவங்க அடையாளத்தை காட்டிக்கிறாங்க. நாங்க இப்ப அடையாளமே காட்டல. அதாவது ஹிஜாபோட தான் முஸ்லீம் அப்படிங்கிற ஒரு பேச்சே கிடையாது. இந்த ஹிஜாப் ஒரு ஒழுக்கமான ட்ரெஸ்ஸா இருக்கு, ஹிஜாபும் புர்காவும். அதனாலதான் நாங்க அதை போட்டுக்கிறோம். எங்க ஆண்களோ எங்க வீட்டு பெரியவங்களோ யாரும் எங்களை கட்டாயமும் படுத்தலை. இந்த புர்காவும் ஹிஜாபும் போடுறாலும் எங்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. ஒரு சகோதரர் சொல்றாங்க, இந்த ஹிஜாப் போட்டு பெண்களை அடக்கி வைக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், இதுல அடக்குறதுக்கு என்ன இருக்குது? ஒழுக்கமான ஒரு ட்ரெஸ் போடுறது அடக்குமுறையா? ஏதோ ஒரு 2-3 சைத்தா விளங்காம சொல்லிருச்சு. இதை நல்ல அறிவானவங்க கூட இது ஒரு பெரிய விஷயமா சொல்றாங்க. இந்த ஹிஜாப்ங்கிறது முழுக்க முழுக்க பெண்ணுக்கு தேவையான ஒரு உடை. இந்த உடைய பெண்களா தயார் பண்ணல, இறைவன் வகுத்து கொடுத்துருக்கான். பெண்ணுண்டா இப்படித்தான் ட்ரெஸ் போடணும், இப்படித்தான் இருக்கணும், இந்த வட்டத்துக்குள்ளதான் இருக்கணும் அப்படின்னு இறைவன் சொல்றான். இறைவன் என்ன சொல்றான்டா, பெண்களே, உங்களை பிற ஆண்கள் கவரக்கூடிய அளவுல தான் உங்களை நான் படைச்சிருக்கேன். அதனால நீங்க அந்நிய ஆண்கள் கண்களில் படாத அளவுக்கு உங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். இறைவன் வீட்டு விட்டு வெளியே போக வேண்டாம் சொன்னா, இந்த வசனத்தை நீங்க பாருங்க. அப்படின்னா அல்ல என்ன சொல்லியிருப்பான், நீங்க வீட்டுக்குள்ளேயே இருங்க, வெளியில போகாதே அப்படின்னு சொல்லலையே. பிற ஆண்கள் படாம உங்களை முழுமையாக ஆடையை கொண்டு மறைத்துக் கொள்ளுங்கன்னா என்ன அர்த்தம்? பெண்கள் எல்லா இடத்துக்கும் போகலாம், நிறைய சாதிக்கலாம், நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணலாம். அதானே அதுக்கு அடையாளம். உங்களுடைய முகம் மணிக்கட்டு வரை 2 கை 2 கால், 2 கால்னா கரண்ட கால் வரைக்கும் இவை தெரியறதுக்கு மார்க்கத்துல அனுமதி இருக்கு. மற்றவைகளை நீங்க மூடிக்கொள்ளுங்கள். இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவான் தெரியுமா இறைவன்? உங்களுடைய முந்தானைகளை மார்பு வரை இழுத்து மூடிக்கொள்ளுங்கள். இது இறைவன் சொன்னது. ஏன்னா அவன் தான் படைச்சிருக்கான் பொம்பளையில. அவனுக்கு தெரியாதா? படைச்சிட்டவன் 2வது வாழ்ந்துட்டு போங்கன்னு சொல்லியிருப்பான்ல. அவன் அப்படியா போங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. அவன் சொல்லல. ஏண்டா படைச்சவனுக்கு தான் தெரியும் எப்படி இவங்களை பக்குவமா கொண்டு வரணும், இவங்களுக்கு எப்படி நம்ம நல்லது செய்யணும் அப்படின்னு படைச்சதுனால நம்மளுக்கு ஒவ்வொரு வசனத்திலையும் தெளிவா சொல்லுவோம். அதனால இந்த ஹிஜாப் போட்டு யாரையும் மதமாற்றம் பண்றாங்கன்னு நினைக்காதீங்க. இன்னொரு விஷயம், இந்த புர்கா ஹிஜாபையும் போட்டு பெண்களை அடக்கி அடிமையாக்குறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ ஒவ்வொரு துணிகளுக்கும் ஒரு தன்மை இருக்கு. இப்போ சேலையா அதுக்கு ஒரு தன்மை, சுடிதாரா அதுக்கு ஒரு தன்மை, பாவாடை தாவணியா அதுக்கு ஒரு தன்மை.
இதே போலதான் புர்காவும் அதுக்கு ஒரு தன்மை. வீட்டுக்குள்ள யாரும் கம்ப்ளீட்டா புர்கா போட்டு கவர் பண்ணி இருக்கிறது கிடையாது. வெளியில வரும்போது அந்நிய ஆடவர்களுக்கு நம்முடைய அழகை காட்டாம அவங்களும் நல்லா இருக்கணும்ல. அப்ப நம்மளால அவங்களும் மனசு தடுமாறி போறாங்க. ஒரு பெண்ணு தன்னை அலங்கரிச்சுக்கிட்டு நீட்டா வெளில வர்றப்போ எவ்வளவு வயது போன ஆண்களா இருந்தாலும் திரும்பி பாக்குறாங்க. இதான் நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். எவ்வளவு தூரம் கடந்து போனாலும் திரும்பி பார்ப்பாங்க. அப்போ இப்ப இந்த மாதிரி போட்டு போறது யாருமே பார்க்க மாட்டாங்க. இது இறைவன் வகுத்து கொடுத்தது. அதனால இது ஒரு பெரிய விஷயமா இதை ஆக்காதீங்க. எந்த ஒரு உண்மையான முஸ்லீமும் கட்டாயமாக மதமாற்றம் செய்ய மாட்டான். ஏண்டா கட்டாயப்படுத்தி மதமாற்றம் பண்றதுக்கு மார்க்கத்துல அனுமதி கிடையவே கிடையாது. ஆனா எடுத்து சொல்றதுக்கு மார்க்கத்துல அனுமதி இருக்கு. அதை நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. மீண்டும் சொல்றேன், முஸ்லிம்கள் உண்மையான முஸ்லிம்கள் கட்டாயமாக மதம் மாறுங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. அப்படி சொன்னாங்கன்னா அவங்க முஸ்லீமும் கிடையாது. இப்ப இந்த விஷயத்தை ரொம்ப நீங்க பெருசாக்காம இந்த விஷயத்தை இதோட விட்டுட்டு அனசுப்படும் பசீரை விடுதலை செய்யணும். இதுதான் ஒட்டுமொத்த இந்திய மக்களின் குரலாக நான் வைக்கிறேன். எல்லா மக்களும் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க, அந்த பையன் நல்ல மாதிரி வெளியில வரட்டும். இருந்தாலும் அதுக்கு நான் ஒரு சொல்றேன், இனிமே இந்த மாதிரி ஒரு செயல்களும் நமக்கு வேணாம். ஏன் உங்களையும் கஷ்டப்படுத்தி எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கிற மாதிரி விஷயங்கள் நம்ம செய்ய வேணாம். நம்முடைய நாடு இந்தியா, நாம் அனைவரும் இந்தியர்கள். நாம் எல்லாருமே என்றைக்குமே ஒரு குடும்ப உறுப்பினர்கள் மாதிரி ஒற்றுமையாக வாழ வேண்டும். எந்த ஒரு சண்டை சச்சரவு, எந்த ஒரு வம்பு தும்பு எதுவுமே இருக்கக்கூடாது. அழகான முறையில அமைதியான முறையில நாம இந்தியாவுல முஸ்லிம்களும் இந்துக்களும் கிறிஸ்டின்களும் இன்னும் இருக்கப்பட்ட அத்தனை மதத்தினர்களும் நாம் அனைவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும். அதனால சொல்றேன், ஒற்றுமையை நம்ம எல்லாரும் கடைப்பிடிப்போம். இதோட இந்த விஷயத்தை விட்டுருவோம். இந்த பையனையும் உடனே விடுதலையும் செஞ்சிருங்க. அனசுப்படும் பசீரை உடனே விடுதலை செய்ய வேண்டும் என்று கூறி என்னுடைய பேச்சை நான் முடிச்சுக்கிறேன். இப்ப கேள்விக்குரிய நேரம் வந்துருச்சு. இப்ப நான் கேள்வி கேட்க போறேன். இந்த கேள்வி குர்ஆன்ல இருந்துதான். இன்றைய கேள்வி குர்ஆன்ல நாம ஓதிக்கிட்டே இருக்கும் போதே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று வரும். அதாவது வசனத்தோட சேர்த்தே வரும். அது எத்தனை இடங்களில் வரும்? இதுதான் இன்றைய கேள்வி. இன்னும் நான் இந்த கேள்வியை உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். அதாவது நாம குர்ஆன் ஓத ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லுவோம். அப்படி சொல்லித்தான் ஆரம்பிப்போம். ஆனா இது அந்த பிஸ்மி இல்லை. இந்த பிஸ்மி நம்ம ஓதிக்கிட்டு இருக்கும் போதே அந்த வசனத்தோட சேர்த்தே வரும். அது எத்தனை இடங்களில் வரும்? இதுதான் இன்றைய கேள்வி. இந்த கேள்விக்குரிய உங்களுடைய பதிலையும் பெயரையும் டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு அனுப்பி வைங்க. மீண்டும் ஒரு செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன். இன்னும் அனைத்தையும் விரிவாக அலசி ஆராய்வோம் இன்ஷா அல்லாஹ்.